முக்கிய செய்திகள். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோவுக்கு வர வேண்டும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. அஜித் பவாரின் மனைவி தேசியவாத காங்கிரஸ் தலைவராவதில் சிக்கல். மூத்த தலைவர்கள் ஒத்துழைக்காததால் கட்சிக்குள் குழப்பம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 45% ஆதரவுடன் அமோக வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணிக்கு 33% ஆதரவே உள்ளதாக கருத்து கணிப்பில் தகவல். பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை. பொதுக்குழு தீர்மானத்தை மாற்ற முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வணக்கம். வணக்கம். போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோ வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா திடீரென அழைப்பு விடுத்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 4 ஆண்டுகளாக தொடரும் நிலையில் இருதரப்பிலும் இதுவரை சுமார் 20 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என அமெரிக்க ஆய்வு நிறுவனமான CSIS தெரிவித்துள்ளது. உக்ரைன் போரை நிறுத்த ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் இதுவரை பலன் அளிக்கவில்லை. போரில் கைப்பற்றிய நிலப்பரப்பை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என ஜெலன்ஸ்கி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு புதின் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அதே நேரத்தில் டொனெட்ஸ்க் பகுதியில் இருந்து உக்ரைன் படைகள் முழுமையாக விலக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் சிக்கல்கள் தொடர்கின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகளுக்கு இடையேயான புதிய சுற்று பேச்சுவார்த்தை அபுதாபியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கிரெம்ளின் மாளிகையில் கடந்த 22ஆம் தேதி புதினை நேரில் சந்தித்து பேசினார். இதிலும் எந்த முடிவும் எட்டப்படாத சூழலில் புதிய திருப்பமாக உக்ரைன் அதிபருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இதையடுத்து தலைநகர் மாஸ்கோவுக்கு ஜெலன்ஸ்கி நேரில் வருமாறு கிரெம்ளின் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் இதுவரை இதற்கு உக்ரைன் தரப்பில் எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை என்று ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். ஏற்கனவே ஒருமுறை இதேபோல் ரஷ்யா அழைப்பு விடுத்திருந்த நிலையில் நாள்தோறும் தங்கள் நாட்டின் மீது ஏவுகணைகளை வீசும் மற்றொரு நாட்டிற்கு செல்ல முடியாது என்று ஜெலன்ஸ்கி பதில் கூறியிருந்தார். இதனிடையே ஈரானை சுற்றி அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் போர் பதற்றத்தை தணிக்க ரஷ்யா முன் வந்துள்ளது. ஈரான் விவகாரம் தொடர்பாக மத்தியஸ்தம் செய்து வரும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் தான் விரிவாக பேச விரும்புவதாக மாஸ்கோ வந்துள்ள அந்நாட்டின் அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யானிடம் புதின் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மனைவியை கட்சி தலைவராக்கும் திட்டத்தில் மூத்த தலைவர்கள் யாரும் ஆர்வம் காட்டாததால் புதிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் பாராமதியில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் தரையிறங்க முயன்ற நிலையில் திடீரென தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. இதில் அஜித் பவார், 2 விமானிகள், உதவியாளர் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் இந்த விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மகாராஷ்டிரா அரசியலில் அஜித் பவாரின் இடத்தை அவரது மனைவி திருமதி சுனேத்ரா பவாருக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். திருமதி சுனேத்ராவை கட்சியின் தேசிய தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரான திரு சுரேஷ் குலே கூறியுள்ளார். கட்சியின் மூத்த தலைவர்கள் இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் திரு பிரபுல் பட்டேல், திரு சக்கன் புஜ்பால், திரு தனஞ்சய் முண்டே ஆகிய மூத்த தலைவர்கள் திருமதி சுனேத்ரா பவாரை நேரில் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானாலும் அந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் பேசப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருமதி சுனேத்ரா உடனடியாக பொறுப்பேற்கும் வகையில் கட்சி சார்பில் அவர் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கோரி வருகின்றனர். திருமதி சுனேத்ரா பவர் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மகாராஷ்டிரா அரசியலில் அஜித் பவாரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் அரசியலில் தன்னை களமிறக்கிய நெருங்கிய உறவினரான திரு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசுடன் தனது கட்சியை இணைக்க வேண்டும் என்பதே அஜித் பவாரின் கடைசி ஆசையாக இருந்த நிலையில் அவரது மனைவிக்கு பதவி வழங்குவது தற்போது அவசியமில்லை என்பது ஒரு தரப்பினரின் கருத்தாக உள்ளது. அதே நேரத்தில் அவ்வாறு இணைக்கப்படாவிட்டாலும் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு பிரபுல் படேல் அல்லது திரு சுனில் தல்காரே ஆகிய இருவரில் ஒருவரை கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதனால் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசிலும் மகாராஷ்டிரா அரசியலிலும் குழப்பமான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் தற்போது நடத்தப்பட்டால் இந்தியா கூட்டணி 45% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறும் என இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர் இணைந்து நடத்தும் மூட் ஆஃப் த நேஷன் கருத்து கணிப்பு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வெளியாகும். அந்த வகையில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டால் என்டிஏ கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெல்லும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன.
2025 இறுதியில் நடைபெற்ற டெல்லி மற்றும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் 2026 தொடக்கத்தில் நடந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு தேசிய அளவில் அரசியல் களம் எப்படி மாறியிருக்கிறது என்பது இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்களவை தேர்தல் தற்போது நடத்தப்பட்டால் பிரதமர் திரு மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி 352 இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2024 தேர்தலில் 234 இடங்களை வென்ற காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தற்போது தேர்தல் நடந்தால் 182 இடங்களாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு 45% மக்கள் ஆதரவும் என்டிஏ கூட்டணிக்கு 33% ஆதரவும் உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கு 22% ஆதரவு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போது என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் 41% இருந்த மக்கள் ஆதரவு தற்போது 33% சரிந்துள்ளதாகவும் இந்தியா கூட்டணிக்கு அது 47% இருந்து 45% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் என்டிஏ ஆட்சியின் தோல்வியாக வேலை வாய்ப்பின்மை முதல் இடத்தை பிடித்துள்ளதாக 27% தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வால் பாதிப்பு என 21% குற்றம் சாட்டியுள்ளனர். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதற்கு 12% மக்களும், ஆபரேஷன் சிந்தூருக்கு 4% மக்களும், பொருளாதார வளர்ச்சிக்கு 7% மக்களும் ஆதரவு அளித்துள்ளனர். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளாவில் பாஜக கூட்டணிக்கு பெரும் சவாலாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பெரியகுளத்தில் தமது ஆதரவாளர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய திரு பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய தயார் என்றும் அதற்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திரு பழனிசாமியிடம் பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவின்படி திரு பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றார். திரு பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று திரு பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. திரு பன்னீர்செல்வம் கட்சிக்கு செய்த துரோகத்தால் 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து எடுத்த முடிவின்படி ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக திரு பழனிசாமி கூறினார். சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூட்டணி இறுதி வடிவம் பெற்றவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் சார்பில் சமுதாய சிந்தனைகளுடன் கூடிய திரைப்படங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறந்த தமிழ் திரைப்படங்கள், சிறந்த நடிகர், சிறந்த நடிகையர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோருக்கு திரைப்பட விருதுகளும், சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சிறந்த நெடுந்தொடர்கள், சிறந்த கதாநாயகன், சிறந்த கதாநாயகி உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், ஆர் பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோர் சிறந்த நடிகர்களாகவும், நயன்தாரா, ஜோதிகா, கீர்த்தி சுரேஷ், அபர்ணா பாலமுரளி, மஞ்சு வாரியார், லிஜோமோல் ஜோஸ், சாய் பல்லவி ஆகியோர் சிறந்த நடிகைகளாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி ஆகிய திரைப்படங்கள் சிறந்த படங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் சின்னத்திரையில் அழகி, நந்தினி, பூவே பூச்சுடவா, செம்பருத்தி, ராசாத்தி, சுந்தரி, எதிர்நீச்சல், ரோமாபுரி பாண்டியன், ராமானுஜர் ஆகிய தொடர்கள் சிறந்த நெடுந்தொடர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. எம் ராஜ்குமார், ஆர் பாண்டியராஜன், கௌசிக், கிருஷ்ணா, தலைவாசல் விஜய், சஞ்சீவ், ஜெய் ஆகாஷ், கார்த்திக் ராஜ் ஆகியோர் சின்னத்திரையின் சிறந்த கதாநாயகர்களாகவும், ராதிகா சரத்குமார், வாணி போஜன், நீலிமா ராணி, சங்கவி, ரேவதி, ரேஷ்மா, சபானா ஷாஜகான், கெப்ரெல்லா செல்லஸ், சைத்ரா ஆகியோர் சின்னத்திரையின் சிறந்த கதாநாயகர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கலைவாணர் அரங்கில் பிப்ரவரி 13ஆம் தேதி விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சுற்றுச்சுவர் எழுப்ப தடை இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் மறுகுடியமர்வு மற்றும் மறுவாழ்வு தொடர்பாக எவ்விதமான முறையான திட்டமும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயன்பாட்டிற்காக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் போது மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு ஆகியவற்றை செய்து தர வேண்டும் என 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட விதி உறுதி செய்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாதிட்ட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர், விமான நிலைய விரிவாக்கம் பணிக்காக ஏற்கனவே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான இழப்பீடுகளும் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும், ஆனால் மறுகுடியமர்வு கேட்டு அப்பகுதி மக்கள் வெளியேற மறுத்து வருவதாகவும் கூறினார். தகுதியுள்ள நபர்களுக்கு மாற்று இடம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதால் விமான நிலைய விரிவாக்க சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தகுதியுள்ள நபர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமான அறிவிப்பை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். சுற்றுச்சுவர் எழுப்ப எந்த தடையும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் வருவாய்த்துறையினர் இப்பகுதிகளுக்குள் சென்று அளவிட எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது என அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தினர். குடியிருப்பு வசதி செய்து கொடுக்கும் வரை குடியிருப்பு பகுதிகளுக்குள் மக்கள் வந்து செல்ல எவ்வித தடையும் விதிக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 15 நாட்களில் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் வெளியிடப்பட்ட விரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதன்படி உயிரிழந்த வாக்காளர்கள் 26,95,672 பேர், இடம்பெயர்ந்தோர் மற்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காத 66,44,881 பேர், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 3,98,278 பேர் என மொத்தம் 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதன்படி தற்போது வரை 16 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உள்ளனர். இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களுக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் ஒதுக்கீடு செய்யப்படும். தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த 15 நாட்களில் அனைவருக்கும் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ள விண்ணப்பித்தவர்கள் என்று அனைவருக்கும் அடையாள அட்டை விநியோகம் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக கால அவகாசத்தை உச்ச நீதிமன்றம் மேலும் 10 நாட்கள் நீட்டித்துள்ளது. விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நேற்று இரவு ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் பீதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாநகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கிருஷ்ணன்கோவில், செங்குளம், கம்மாப்பட்டி, மல்லி, இந்திராநகர், பூவானி, பாட்டாக்குளம், வத்ராயிருப்பு உள்ளிட்ட பகுதிகள் அனைத்திலும் இரவு 9:05 மணிக்கு 10 வினாடிகள் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் வீடுகளுக்குள் இருந்த மக்கள் அனைவரும் அலறியடித்து வெளியே ஓடினர். இதேபோல் சிவகாசி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவாகியுள்ளது. சத்தம் கட்டிச்சே பக்கத்து டமாண்ட போய் விட்டேன். கட்டிலில் படுத்திருந்தேமா, கட்டில் சோபாவில் படுத்திருந்தேன். அந்த சோபாவும் டக்குன்னு ஆடிச்சு. சவுண்டு வெடி சத்தம் கேட்குற மாதிரி கேட்டது. அந்த எங்களை பயந்து போய் நாங்கள் நினைக்கல, என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வெளியே ஓடி வந்து பார்க்க எல்லா மக்களெல்லாம் வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் வட்டத்தில் உள்ள சங்குப்பட்டி, நடுவப்பட்டி, செல்லப்பட்டி, மைப்பாறை உள்ளிட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நில அதிர்வால் சாலைகளில் நடந்து சென்றவர்களும் வாகன ஓட்டிகளும் செய்வதறியாவது திகைத்து நின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நள்ளிரவில் உணவு விடுதிக்குள் புகுந்த கரடி ஒன்று மனிதர்களைப் போல குளிர்சாதன பெட்டியை திறந்து அதில் இருந்த பொருட்களை உட்கொண்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
குன்னூரில் சமீப காலமாக வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் அவை உலா வருகின்றன. குடியிருப்பில் கதவுகளை உடைத்து பொருட்களை கரடி சேதப்படுத்தி வருகிறது. கடந்த ஒரு வாரமாக உபாசி வளாகத்தில் கரடி ஒன்று முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான உணவு விடுதிக்குள் நேற்றிரவு கரடி ஒன்று நுழைந்தது. அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்த அந்த கரடி உணவுப் பொருட்களை மனிதர்கள் போல நின்று உண்டது. தொடர்ந்து அங்கிருந்த பொருட்கள் முழுவதையும் சேதப்படுத்தியது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எனவே 3வது முறையாக நுழைந்த கரடியை வனத்துறையினர் காலம் தாழ்த்தாமல் கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி தலைநகர் டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்றது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா கடந்த 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள கர்தவா பாதையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டனியோ லூயிஸ் சாண்டோஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முப்படைகளும் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இது டெல்லி விஜய் சதுக்கத்தில் இசைக்குழுக்களின் கண்கவர் அணிவகுப்புடன் நடைபெற்றது. பேண்டு வாத்தியங்கள் முழங்க வண்ண உடை அணிந்து தரைப்படை, கடற்படை, விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய கம்பீர அணிவகுப்பை பல்லாயிரக்கணக்கானோர் நேரில் கண்டு ரசித்தனர். காண்போரை மெய்சிலிர்க்க செய்யும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மேப் உள்ளிட்ட உருவங்கள் எண் மற்றும் எழுத்து வடிவங்களில் நின்று வீரர்கள் தங்கள் அணிவகுப்பை சிறப்பாக செய்து அசத்தினர். முப்படை வீரர்கள் தனித்தனியாகவும் இணைந்தும் பல்வேறு தேசபக்தி பாடல்களை இசைத்தனர். விழாவின் உச்சகட்டமாக சாரே ஜஹான்சே அச்சா பாடல் இசைக்கப்பட்டு குடியரசு தின கொண்டாட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்தன. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை லேசான பனிப்பொழிவு நிலவியது. குளிர்ந்த காற்று வீசியதால் இதமான சூழல் நிலவியது. உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் கொட்டும் பனிமூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கினர். இதற்கிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சேலம், ஈரோடு, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோ வருமாறு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிக்கு ரஷ்யா திடீரென அழைப்பு விடுத்துள்ளது. விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மனைவியை கட்சி தலைவராக்கும் திட்டத்தில் மூத்த தலைவர்கள் யாரும் ஆர்வம் காட்டாததால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் தற்போது நடத்தப்பட்டால் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 45% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெறும் என இந்தியா டுடே மற்றும் சி வோட்டர் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.